நல்ல வேளை நடிகர் விஜய் தப்பிட்டாரு, அல்லது சைனட் சாப்பிட்டுருப்பாரு. சரத்குமார் மாதிரி 3 இலக்கத்துக்கு போயிட்டாரு, நிற்காம போனதில் தப்பிட்டார் மனுஷன். ஸோ எடப்பாடிக்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. எடப்பாடி கண்ட்ரோலில் அவருக்கு ஓட்டு இல்லை. விஜய் இன்னும் என்னென்ன ஸ்டாண்டே சொல்லலையே. அவர் லெட்டர் பேடுக்கு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் சினிமா பப்ளிசிட்டிக்கு கட்சி நடத்துறாரு. அவர் இந்த கமலஹாசன் தினகரன் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் 2019 மேலே கட்சி நடத்தினாங்கல்ல, அதே மாதிரி கட்சி பேரை அறிவிச்சிட்டு 39 மக்களவைத் தேர்தலையும் கேண்டிடேட்டு விட முடியாமல் பரிதவிச்சு நிற்கல. லெட்டர் பேடு இல்லை, சீரியஸாக இல்லாதவர் தானே. ஒரு சீரியஸான ஆளுன்னா பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சிக்கு பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் விடாமல் இருப்பாரா? சார் சீரியஸ் அரசியல்வாதி இல்லை. மாநாடு சம்பந்தப்பட்ட செய்தியெல்லாம் பட உலகம் பட இதுக்கான ஒரு இதாட்ட அவர் பயன்படுத்திக்கலாம். அதில் தப்பு இல்லை. அவர் தொழிலில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி மேலே வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, நீங்கள் விஜயகாந்த் மாதிரி 8 மாதத்துக்கு முன்னே வந்திருக்கலாம். இவர் பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கலாம். இவர் லெட்டர் பேடு கட்சியை வச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சியை வச்சுக்கிட்டு முஸ்லீம் பீஸ்ட் படத்துக்கு எதிராக போயிட்டாங்கிறதுக்காக, முஸ்லீம் வீவர்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சிஐஏ அறிக்கை விட்டாருன்னா அவர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த கட்சியை பயன்படுத்தியிருக்கிறாரு. தவறு சீமான் அதில் நல்ல வேலை தப்பிட்டார். காட்ஸ் கிரேஸ் தப்பிட்டார். அது வந்து சிவாஜி மாதிரி சிவாஜி ஜானகி இது பண்ண மாதிரி அவருக்கு பின்னடைவு வந்திருக்கும். அதுலேருந்து சீமான் தப்பிட்டார். மன்மதம்பு படத்துக்கு சத்யம் தேட்டரை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அதிமுக ஆதரிச்சவர். தலைவா படத்துக்கு ஜெயலலிதா காலி பண்ணிட்டாங்கனால மோடியை பார்த்தவர். இப்படி தயாநிதி மாறன்கிட்ட ஸ்டாம்பு வெளியிட்டு விழாவுக்கு அங்கே போய் நின்றவர். ஸோ தன் பாப்புலாரிட்டியை தன் தொழிலுக்கும் தனக்கு எப்படி என்கேஜ் பண்ண முடியும்னு பார்க்கக்கூடிய ஒரு சுயநலவாதி விஜய். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஊழல் ஆட்சி கொடுத்தாரு, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு உடனே கமலஹாசன் முகத்துக்கு நேரம் அடிச்சாரு. ஜெயக்குமார்லாம் ஆவோன்னாரு. அதான்ப்பா போன்னு ஜெயக்குமார்னு சொன்னார். 1.1 இன்னைக்கு 8.2 எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி தான் சீமான் வந்திருக்கிறாரு. வணக்கம் நண்பர்களே. சீமான் தனித்து போட்டிடுவாரா? உத்தி மாறுமா? விஜய் தாக்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்தர் துரைசாமி. வணக்கம் நிஜந்தன். சீமான் தனித்து போட்டியிடுவது உறுதியாக 2026 தேர்தலுக்கு முன்பாக வரை நிலைக்குமா? கண்டிப்பாக நிலைக்கும். ஏன்னா அவர் எடுத்திருக்க இஷ்யூ, அவர் சிவகங்கை கூட்டத்தில் பேசுகிறார். வேலுநாச்சியரோட ஜெயலலிதா என்ன வசதின்னு கேட்குறாரு. அது ஏற்றுப்பாங்களா மக்கள்? அவர் தனிச்சு போட்டிவிடுவாரா மாட்டாராங்கிறதுக்கான இதுதான் முதல்ல நம்ம பேசுகிறோம். ஏற்றுப்பாங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டு. மருது பாண்டியரோட எம்ஜிஆர் என்ன பெரிய இதான்னு கேட்குறாரு. அப்போ அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு அவர் தயார் இல்லை. அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடில் மக்களுக்குள்ள, அதாவது தேவேந்திர குல வேளாளர் பறையருக்குள்ள இடத்த நீ எப்படி உரிமையில தான் கலைஞரை சொல்கிறாரு, நீ எப்படி எடுத்து கொடுப்ப? உனக்கு கொடுக்கணுமுன்னா, உன் ஆட்களுக்கு கொடுக்கணுமுன்னா பொது போட்டியிலேருந்து எடுத்து கொடுன்னு தமிழர் அல்லாதார்னு ஒரு இது பண்ணுறாரு. அப்போ இன்னைக்கு அருந்ததியர் ஒதுக்கீடு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார். தன்னால் தான் வந்துங்கிறார். ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த இதை 2 விஷயம் ஆச்சுங்களா. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்குறார். செந்தூர கூட்டத்தில் தான் அதை கேட்டார். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தோம். அது பொன்பரப்பி தமிழரசன் நூல் வெளியீட்டு விழாவிலையும் தமிழரசன் பற்றி பேசும்போதும் இந்த இதையும் அவர் முன்னெடுத்து பேசுகிறாரு. இலவசங்களை எதுக்குறாரு. திமுக அதிமுக தான் இலவசங்களை எதுக்குறாரு. இவர் மத போதை கூடாதுன்னு சொல்கிறீங்களே திருமான்னா, மது போதை கூடலாமா? நீங்கள் எப்படி ஏன் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி மது போதைன்னு, எடப்பாடி பழனிசாமி மட்டும் நீங்கள் மாறி மாறி கூட்டணி போட அரசியலுக்கு அவரை ஏன் ஆப்ஷனாக பயன்படுத்த பார்க்குறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமியை சீமான் ஒரு ஆப்ஷனாக எடுக்காதனால தான் திருமாவளவன் ஆப்ஷனாக எடுக்கும்போது திருமாவளவன் அடிக்கிறார். தென் டாப் ஆஃப் தி ஆல் விக்கிரவாண்டியில் சீமான் சலனப்பட்டது உண்மை. அவர் அதிமுக போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். என்ன மேடையிலே கேட்டார், நான் ஜெயலலிதாவுக்கு ஆதரிச்சிருக்கேன், ரெட்டையிலே ஆதரிச்சிருக்கிறேன், தேமுதிகவை ஆதரிச்சிருக்கிறேன், என்ன ஆதரிங்கன்னு கேட்டார். என்ன ஆச்சு விக்கிரவாண்டி நிலைமை? நல்ல வேளை நடிகர் விஜய் தப்பிட்டார், அல்லது சைனட் சாப்பிட்டுருப்பாரு. சரத்குமார் மாதிரி 3 இலக்கத்துக்கு போயிட்டாரு, நிற்காம போனதில் தப்பிட்டார் மனுஷன். சீமான் வந்து அந்த போலரைசேஷனில் தெளிவாக 25% ரெட்டையில வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கே போயிட்டு
ரெட்டலைக்கு விழுந்த வன்னியர் வாக்குகள் 10-12% பாமகவுக்கே போயிட்டு. ஸோ எடப்பாடிக்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, எடப்பாடி கண்ட்ரோலில் அவருக்கு ஓட்டு இல்லை. அண்ணாமலைக்கு கேண்டிடேட்டு, அண்ணாமலை நிறுத்தின கேண்டிடேட்டுக்கு எடப்பாடிக்கு விழுந்த வன்னியர்கள் வாக்களித்த வன்னியர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்டிஏ கேண்டிடேட்டுக்கு போட்டிருக்காங்க. எடப்பாடிக்கு நிறுத்தின கேண்டிடேட்டுக்கு வாக்களித்த ரெட்டலைக்கு வாக்களித்த பிற சமூக மக்கள் அப்படியே 25% உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் பிரச்சாரம் பண்ணி கிளைம் பண்ணுறாரு. போலரைசேஷன் அவர் பிரச்சாரம் பண்ணார், அவர் கிரெடிட் எடுக்க தான் செய்வார். அவங்க வந்து 25% அங்கே கொண்டு போட்டுட்டாங்க. சீமானுக்கு வந்து பெரிய ஏமாற்றம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமான் உணர்றாரு. அப்போ நம்ம பழைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் சலனப்பட்டது தவறு, பழைய நிலைப்பாட்டிலே ஏறி அடிச்சிருவோங்கிற முடிவுக்கு போகிறாரு. அது அந்த தேர்தல் களத்துக்குள்ளே அவரை புரிஞ்சுக்கிட்டாரு. சீன மூங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை பெறுவோங்கிறத தேர்தல் களத்திலே அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அவர் புரிஞ்சிட்டார். அந்த பிறகு தான் சொல்கிறாருன்னு நாம் சொல்லலை, வரதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து ஜானகி அம்மையார் சிவாஜிக்கு சீட்டை கொடுத்து 1/2% ஓட்டு கூட டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் போன மாதிரி விஜய்க்கு சீட்டு கொடுக்குறதும் வேலைக்கு ஆகாதுங்கிற உணர்வுக்கும் வந்துட்டார். தெளிவாக அவர் தனிச்சு போகிறாரு. அதில் விஜயையும் எடப்பாடி பழனிசாமியையும் தமிழர்களுங்கிறனால அவங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கல, தம்பி விஜயனும் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் மரியாதையாக ட்ரீட் பண்ணுறாரு. ஆனால் விஜய்க்கு சீமான் இடம் கொடுக்கல அப்படிங்கிறீங்க, விஜய் தானே நிராகரிச்சார். விஜய் இன்னும் என்னென்ன ஸ்டாண்டர்ட் சொல்லலையே. அவர் லெட்டர் பேடுக்கு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் சினிமா பப்ளிசிட்டிக்கு கட்சி நடத்துகிறாரு. அவர் இந்த கமலஹாசன் தினகரன் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் 2019 மேலே கட்சி நடத்தினாங்கல்ல, அதே மாதிரி கட்சி பேரை அறிவிச்சிட்டு 39 மக்களவைத் தேர்தலையும் கேண்டிடேட்டு விட முடியாமல் பரிதவிச்சு நிற்கல. லெட்டர் பேடு இல்லை, சீரியஸாக இல்லாதவர் தானே. ஒரு சீரியஸான ஆளுன்னா பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சிக்கு பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் விடாமல் இருப்பாரா? அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, அங்கேயும் திருமங்கலத்தில் சரத்குமார் விட்ட மாதிரி பேர் மணி கேண்டிடேட் விடாமல் ஒதுங்குறாரு. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணதா சொன்னவர் கட்சி ஆரம்பித்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண மாட்டாங்கிறாரு. அப்போ அது ஒரு 2019க்கு மேலே கமலஹாசன் ஒரு சீரியஸ் பிளேயர்லன்னு மக்கள் நினச்சது மாதிரி, தினகரனை சீரியஸ் பிளேயரில் நினச்ச மாதிரி விஜயும் சீரியஸ் பிளேயர்லன்னு மக்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலை தானே வருது. வரவே இல்லையே அவர், இன்னும் கூட முழுக்க சீரியஸான ஆள் இல்லை. வராதவர் ஏன் இப்படி லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு சிஐக்கு எதிர்ப்புன்னு முஸ்லீம்ஸ் படம் பார்க்கறதுக்கு, இது பீஸ்ட் படத்தை முஸ்லீம் பார்க்கலங்கிற கோவத்துக்கு சிஐ எடுத்து முஸ்லீம்ஸே படம் பார்க்க வாங்க, நான் சிஐஎஸ் அறிக்கை விட்டேன்னு ஒரு லெட்டர் பேடை வச்சுட்டு சினிமா மார்க்கெட்டிங்க்கு கட்சியை பயன்படுத்திட்டு இருக்கவர் சீரியஸ் அரசியல்வாதின்னு எப்படி சார் கருத முடியும்? மாநாடு நடத்த போறாரு சார். சீரியஸ் அரசியல்வாதி இல்லை. மாநாடு சம்பந்தப்பட்ட செய்தியெல்லாம் பட உலகம் படம் இதுக்கான ஒரு இதாட்ட அவர் பயன்படுத்திக்கலாம், அதில் தப்பு இல்லை. அவர் தொழிலில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி மேலே வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா படம் இப்போ உடனே அடுத்த படம் இல்லை, அதனால மாநாடு தானே முக்கியத்துவம் பெறுது. மாநாடு முக்கியத்துவம் பெறட்டு மாநாட்டில் அவர் தன்னை பொசிஷன் பண்ணிட்டு வரவேற்போம். ஆனால் நீங்கள் சீரியஸ் பொலிட்டிஷியன் இல்லைங்க. சீரியஸ் இல்லைங்கிறதா உண்மை தானே சார். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சி பேரை அறிவிச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வரக்கூடிய படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி செயல்பட்டால் 19 இடைத்தேர்தலில் போட்டியிடாத கமலஹாசன் மாதிரி, இடைத்தேர்தலில் போட்டியிடாத தினகரன் மாதிரி மக்கள் மத்தியில் சீரியஸாக இல்லாதவன்னு தானே சார் கருதுவாங்க. 26 செட்டில் பாருங்கள் சார், நான் சொன்னது கரெக்டாக வரும். நீ இலக்கு 26 தானே? 26 நான் சொன்னது கரெக்டாக வரும். சீரியஸாக இல்லாமல் இப்படி சந்தர்ப்பவாதம் பண்ணிட்டு இருக்கவங்கள மக்கள் கமலஹாசன் தினகரனுக்கு 2019க்கு மேலே பண்ண அவங்க சீரியஸ்னஸ் இல்லாமல் பண்ணதுனால 21 என்ன முடிவை கொடுத்தாங்களோ அதே முடிவை தான் விஜய்க்கும் கொடுப்பாங்க. வரதுக்கு முன்னாலே நீங்கள் கணிக்கிறீங்களா? சீரியஸ்னஸாக இல்லாமல் நிற்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். இல்லை அவர் வந்து மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் வந்ததுன்னா நீங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு களத்துக்குள்ளே வந்ததும் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாமலே ஒரு கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராட்டு அஜித்துக்கோ சிவகார்த்தியனுக்கோ இல்லாத ஒன்று உங்களுக்கு இருக்க மாதிரி காட்டி உங்கள் படத்துக்கு பப்ளிசிட்டியை தேடுறீங்க. நடிகருக்கு எல்லாருக்கும் எதிராக வைக்கப்பட்ட புகார் தானே அரசியல் கட்சி நடத்துறது படத்திற்கான விளம்பரம் சார். அது நான் தப்புன்னே நான் சொல்லலையே சார். அது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சரின்னு தானே சார் நான் சொல்கிறேன். ஆனால் அதுவே புகாராட்டோ குற்றமாட்டோ சொல்லலை, அது குறையா சொல்கிறீங்க. அரசியல் சீரியஸ்னஸ் இல்லாதவர் 19க்கு மேலே இருந்த கமலஹாசன் தினகரன் மாதிரி சீரியஸ்னஸ் இல்லாதவராக இருக்காரு நான் சொல்கிறேன். அவர் வந்த பிறகு அவர்கள் அது மக்கள் முடிவு பண்ணிட்டு 2026 நான் சொல்கிற மாதிரி தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. கமலஹாசனோ டிடிவி தினகரனோ வந்த பிறகு சீரியஸ்னஸ் இழந்தாங்க. இது வர்றதுக்கு முன்னாடியே சீரியஸ்னஸ் இல்லாமல் வர்றார். வரதுக்கு முன்னாடி சீரியஸ் இல்லைங்கிறீங்க? இல்லை, நீங்கள் விஜயகாந்த் மாதிரி 8 மாதத்துக்கு முன்னே வந்திருக்கலாம். இவர் பவன் கல்யாண் மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கலாம்.
இவர் லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சியை வச்சுக்கிட்டு முஸ்லீம் பீஸ்ட் படத்துக்கு எதிராக போயிட்டாங்கிறதுக்காக முஸ்லீம் வீவர்ஸ் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சிஐஏ அறிக்கை விட்டாருன்னா அவர் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த கட்சியை பயன்படுத்தி இருக்கிறாரு. மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரா? இல்லை. பின்ன என் கட்சிக்கு பேரை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சிஏ எதிர்ப்புன்னு மட்டும் அறிக்கை விடுறாரு? முஸ்லீம்ஸ் வந்து பீஸ்ட் பட கதை களத்தில் சாபம் போட்டுட்டான், நீ வழங்க மாட்டா உருப்பட மாட்டான்னு திட்டி தீர்த்துட்டான். அவனை அப்பீஸ் பண்ணி எங்க ஆதரவை பெற்றுட்டு எங்களுக்கு எதிராட்டே போயிட்ட அப்படின்னு அவன் திட்டுறான். அவனை அப்பீஸ் பண்ணதுக்கு தானே சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சியை லெட்டர் பேடை வச்சுட்டு பண்ணாரு. இந்த டக்கால்ட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, இந்த டக்கால்ட்டி எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க என் பிராண்டிங் மாஸ்டர் காசு கொடுத்து பண்றலாம் இதுக்கு தான். எல்லா கட்சிகளையும் காசு கொடுக்குற பிராண்டிங் மாஸ்டர் இருக்காங்கல்ல? கண்டிப்பா இருக்காங்க, தப்பு இல்லையே. நான் அதை தப்புன்னே சொல்லலையே நிஜந்தன் சார். அது என்ன நோக்கம்னு நான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு தவிர அது தப்புன்னே சொல்லல. ஒரு துறையில மேலே வர்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றது தப்பு இல்லை. சார், முக்கியமாக நம்ம சீமான் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். விஜய் தான் சீமானை நிராகரிச்சாங்க, நீங்க மறுத்தீங்க. சீமான் எதிர்பார்த்து காத்து தானே இருந்தார். தவறு. சீமான் அதுல நல்ல வேலை தப்பிட்டாரு, காட்ஸ் கிரேஸ் தப்பிட்டாரு. அது வந்து சிவாஜி மாதிரி சிவாஜி ஜானகி இது பண்ண மாதிரி அவருக்கு பின்னடைவு வந்திருக்கும். அதுல இருந்து சீமான் தப்பிட்டார். விஜய் சீமானை நிராகரித்தது மூலம் சீமானுக்கு லாபமா விஜய்க்கு லாபமா? விஜய் எதுவுமே சொல்லலை. கோட் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் போட்டது திமுக கூட்டணியில் யாரும் இவரை ஒரு பொருட்டாட்டே கண்டுக்கலன்னு சொல்லும்போது தமிழர்கள் மத்தியில் தன் படம் ஓடுறதுக்கு தான் சீமானுக்கு மைக் சின்னத்தை போட்டு கோட் படத்துக்கு விளம்பரம் கொடுத்தாரு. ஆனால் சீமான் இது எல்லாத்தையும் மீறி ஒரு தனிப்பாதையில் போக முடியும். முதல் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க, இவருக்கு எதிராக தான் பேசுகிறாரு, இவருக்கு எதிராக தான் பேசுகிறார் அப்படின்னு. ஆனால் அவர் உடன் கூட்டணியை வைப்பதற்கு கட்சியில் தயாராக தான் இருக்கு. சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். கமல்ஹாசன் விஜய் கம்பாரிசன் மாதிரி, கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி. என் காரணம் 1.1 இருந்த சீமான் கமல்ஹாசனோட கம்பாரிசனில் தான் 6.8க்கு உயர்ந்தார். இன்னைக்கு 8.2க்கு உயர்ந்துட்டார். அதே மாதிரி விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி. ஈழ பிரச்சனைகள் பெருசாக நிற்கும்போது தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை மையமாக வச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டை ராகுல் காந்தி கிட்ட தட்டி தூக்கிடலான்னு ராகுல் காந்தியை போய் பார்த்தவர். இளைஞர் காங்கிரஸும் கிடையாது, ராஜ்யசபாவும் கிடையாது, போங்க மிஸ்டர் விஜய்ன்னு கார்த்திக் சிதம்பரம் போன்றவங்களோட பொலிட்டிக்கல் மூவில் திரும்பி வந்தவர். இப்படி அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் தன்னுடைய சுயநலம் சந்தர்ப்பவாதத்தின் உச்சத்தில் இருக்கும். இது மன்மதம்பு படத்துக்கு சத்யம் தேட்டரை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அதிமுக ஆதரிச்சவர். தலைவா படத்துக்கு ஜெயலலிதா காலி பண்ணிட்டாங்கனால மோடியை பார்த்தவர். இப்படி தயாநிதி மாறன்கிட்ட ஸ்டாம்பு வெளியிட்டு விழாவுக்கு அங்கே போய் நின்றவர். ஸோ தன் பாப்புலாரிட்டியை தன் தொழிலுக்கும் தனக்கு எப்படி என்கேஜ் பண்ண முடியும்னு பார்க்கக்கூடிய ஒரு சுயநலவாதி விஜய். அதுக்கு பச்சோந்தித்தனமாக எந்த கொள்கையும் எடுக்கிறதுக்கு தயங்காதவர். அவரை சீமான் சேர்த்தாருன்னா சீமானுக்கு பின்னடைவுங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். என் கருத்தில் இப்போ சீமான் உடன்பாடாக இருக்காருன்னு நான் கருதுறேன். சீமானுக்கு கடந்த முறை 8.2 கிடைச்சது அப்படின்னா அடுத்த தேர்தலில் ஒரு 3-4% அதிகரிக்கக்கூடும், அவ்வளோதானே? அது எவ்வளவுங்கிறது பார்ப்போம். கண்டிப்பாக அதிகரிக்குங்கிறது உண்மை. அதை தாண்டி சீமானுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதை தாண்டி ஒரு ஆப்ஷன் சீமானுக்கு இருக்குது. அது அந்த ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன், அந்த ஆப்ஷன் சீமானுக்கு நேரடியாக வரல. சீமான் அந்த ஆப்ஷனுக்கும் எதிராக தான் பேசிட்டு இருக்காரு. 214 தனிச்சுங்கிற லெவலில் தான் போயிட்டு. நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் பொதுவெளியில் எல்லாருமே அதை பற்றி விவாதிச்சதெல்லாம் நேரடியாக கேட்குறேன். முக்கியமாக பிஜேபி அவரை முதலமைச்சராக நிறுத்துவது அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சொல்லி பல பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. கண்டிப்பாக தான் சொல்கிறீங்க. மோடி அந்த ஆஃபரை கொடுப்பார் சீமானுக்கு. அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சீமான் அதை நிராகரிக்கிறார். பேச்சு நடவடிக்கைகள்லாம் அதுக்கு எதிராக தான் இருக்குங்கிறது நம்ம வெளிப்படையாக நம்ம அதை சொல்லும்போது வந்து நம்ம விருப்பம்னு சொல்ல முடியல, தலைவருக்கு விருப்பம் தானே. ஆனால் சீமான் அது இப்போதைக்கே தயாராக இல்லை. தேரா இல்லையா? அவர் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து மொத்தமாக நமக்கு வந்து சேர்ந்துருங்கிற ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அவருக்கு. மொத்தமாக நீங்கள் ரொம்ப அடித்து சொன்னது மூலம் மொத்தமாக வராதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எங்கே வராது? அது மோடி பிரதமராக இருக்கிற திமுக காங்கிரஸுக்கு தான் போகும். அப்போனா சீமான் அதை செய்கிறது சரிதானே? அவர் அப்படி நம்புறாரு. நம்ம அவரோட நம்பிக்கைக்கு எதிராக நம்ம பேச முடியாது. அவர் தானே முடிவு எடுக்கணும். முதலமைச்சர் வேட்பாளராக அவரை நிறுத்த பிஜேபி முன் வந்தாலும் திரு மோடி முன் வந்தாலும் அதை நிராகரிப்பது என்பது தான் லாபம் அப்படின்னு சீமான் நினைக்கிறார். இன்னைக்கு அந்த லெவலில் தான் சீமான் போயிட்டு இருக்காரு. எனக்கு வர வாய்ப்பு இருக்கா? காலம் தான் பயில் சொல்லணும் எல்லாத்துக்கும். ஏன்னா there are so many ifs and buts. தனித்து போட்டிடுவதுதான் அவருடைய தனி அடையாளம். பல பேட்டிகளை சொல்றீங்க அவரை மாற்ற மக்கள் நினைக்கல,
அவர் தனக்கான ஒரு ஆள் அப்படின்னு இளைஞர்களும் மாற்று சிந்தனை கொண்டு நினைக்கிறாங்க. நீங்க பல பேட்டிகளை பதிவு கண்டிப்பா அதான் உண்மை. ஆதாரம் இருக்கு என்கிட்ட. அந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன். மாற்று என்பதற்கு சீமானை நினைக்கவில்லை அப்படின்னு இல்ல. சீமான மாற்றா நினைக்கல. சீமானுக்கு உள்ளக்கூடிய ஓட்டு பாசிட்டிவ் ஓட்டு, நம்மள ஒருத்தன் நமக்கான ஒன்று உள்ளக்கூடிய ஓட்டு. அந்த இடத்துல முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் தங்கள் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியங்கிறதுக்காக நடிகர் விஜய் மைக்கை போட்டு விளம்பரம் கொடுத்தும், சீமான் மீனவர் கேண்டிடேட்டை போட்டும், அதிமுகவில் ஒரு பவர்ஃபுல் மீனவர் கேண்டிடேட்டை போட்டும் கிறிஸ்தவர்கள்லாம் மறந்துட்டாங்க. ஐயோ இது ஓட்டை பிரித்து பாஜக தாமரை மலர்ந்துருமோ, விடக்கூடாது, எல்லாம் மொத்தமாக விஜய் வசந்துக்கு போட்டுன்னு ஓட்டை போட்டு குத்தி தள்ளிட்டாங்க. அது சீமானுக்கும் 39 தொகுதியில் அங்கே தான் ஓட்டு குறைவு, காங்கிரஸுக்கும் 9 தொகுதியில் அங்கேயும் திருவள்ளூரில் தான் ஓட்டு அதிகம். அப்படி இருக்கும்போது சீமான் இதை நம்பி போவது தானே சரியா இருக்கும்னு நினைப்பாரு. சீமான் தான் அதற்கான முடிவு எடுக்கணும். அவருக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இல்லைங்கிறது தான் நம்மளோட ஆணித்தரமான கருத்து. பட் அவரோட பாதை காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு தனிச்சுங்கிறெல்லாம் தெளிவாக இருக்கிறாரு. அந்த தரவுகளை வச்சு தான் நம்ம பேசணும். நம்ம ஆசைக்கு அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடாது. ஆசை இதுங்கிறத வேணால் சொல்லலாம். பட் அவர் கடுமையாக பிஜேபியை திமுகவோடவும் எதுக்குறாரு, கடுமையாக காங்கிரஸ் எதுக்குறாரு, அதிமுகவை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. எனக்கெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம், எங்கள் அண்ணன் சிவாஜி சிலை கடற்கரையில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் பார்த்தது அந்த அம்மையாருக்கு புசுக்குன்னு பொங்கிக்கிட்டு வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அந்த சிலையை அகற்றி விட்டுட்டாங்க. இன்னைக்கு சீமான் கேட்குறாரு, எங்கள் அண்ணன் சிவாஜி சிலையை மாற்றினாங்க ஜெயலலிதா, அந்த அம்மையாருக்கு எதுக்கு 1.5 ஏக்கரில் இயற்கை அழகை கெடுத்து கடற்கரையில் நினைவிடன்னு கேட்குறாரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் அதோட லாஜிக்கெல்லாம் வேற. பட் சென்டிமெண்ட்டாக அது ஜெயலலிதாவை இப்படி அடித்து கேட்குறது, சிவாஜி சிலையை அகற்றின ஜெயலலிதாவை கேட்குறது, அந்த உணர்வு உள்ள ஒருத்தருக்கு வந்து சீமான் மேலே ஒரு அப்ரிசியேஷன் வரும். இதுதான் சீமான் அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் கமலஹாசன். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, ஊழல் ஆட்சி கொடுத்தாரு, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு உடனே கமலஹாசன் முகத்துக்கு நேரம் அடித்தார். ஜெயக்குமார்லாம் ஆவோன்னாரு. அதான்ப்பா போன்னு ஜெயக்குமார்னு சொன்னார். 1.1 இன்னைக்கு 8.2 எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்லி தான் சீமான் வந்திருக்கிறாரு. விஜய் அண்ணா எம்ஜிஆர் அது இதெல்லாம் போடுறாரு. அருந்ததியர் இதுலேயும் விஜய் வந்து சீமானுக்கு நிலைப்பாட்டை எடுக்க போகிறதில்ல. ஸோ விஜயும் கமலஹாசன் மாதிரி தம்பி தான், ஆனால் அரசியல் இதில் வந்து தூரங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஆயாச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சீமானை ஒரு மாற்றாக மக்கள் நினைக்கவில்லை, நம்முடைய ஆளாக நினைத்து ஒரு பாசிட்டிவ் ஓட்டு வாங்கினார் அப்படின்னு. பாசிட்டிவ் ஓட்டு தான் சீமான் வாங்குறாரு. அதே மாதிரி பாசிட்டிவ் ஓட்டு விஜய் வாங்க வாய்ப்பு இருக்குல்ல? 4% மேலே வாங்க மாட்டாருங்கிறது என் கணிப்பு. அது நான் மறுக்க வரல. அது சீயிங் இஸ் பிலீவிங். அவங்க கணிப்பை சொல்லிடலாம். 2026 தேர்தல் ஆணையம் தான் அதை முடிவு பண்ணும். முக்கியமாக நீங்கள் சீமான் எப்படி பாசிட்டிவ் ஓட்டு வாங்குறாரோ அதே மாதிரி பாசிட்டிவ் ஓட்டு விஜய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது ஒன்றுமே சொல்லலை, எதுவுமே சொல்லலை, வியூஸும் இல்லை. அவரை விஜய் ஹெட்டிங்கில் போட்டுறாதீங்க சார், வியூஸ் இல்லை. என்னோட பல வீடியோக்கள் எல்லாத்திலையும் சொல்கிறேன், விஜய் ஹெட்டிங்கில் வைக்காதீங்க, தம்ப்நெயிலில் வைக்காதீங்க, மக்கள் விஜய் அரசியல் ரீதியாக யாரும் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன். சினிமா நடிகர்னால எல்லாரும் பேசுகிறாங்க. பட் நீங்கள் பேசுகிறது வீடியோக்குள்ளே இருக்கட்டும், வீடியோக்கு வெளியே வச்சிடாதீங்க. சீமானுக்கு அந்த மாதிரி போகிற பாசிட்டிவ் ஓட்டு அவருக்கும் போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு வந்து அது பூஸ்ட் ஆகும். கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவரு விஜய் ஒரு மிக உச்சபட்ச நட்சத்திரம், சீமான் உண்மையில் அரசியலில் அதாவது விக்கிரவாண்டியில் விஜய் நின்று இருப்பாருன்னா அந்த போலரைசேஷனில் திருமங்கலத்தில் சரத்குமார் ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேலை பழிச்சிட்டு போயிட்டார். நீங்கள் கம்பேரிசன் பற்றி பேசுகிறீங்க. விஜய் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், சீமான் நிச்சயமாக அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அரசியல் நட்சத்திரம். அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது சீமானுக்கு லாபம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? இவர் சந்தர்ப்பவாதி, பல கொள்கைகளை மாறின பச்சோந்தி. சீமான் உறுதியாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர்னு ஸ்டெடியாக ஒரே கொள்கையில் இருக்கிறாங்க. அரசியலில் மக்கள் ஸ்டெடியாக கன்சிஸ்டண்டாக இருக்கிறதான் பார்ப்பாங்க. சிவாஜி சம்பத் மாதிரி, மிஸ்டர் சம்பத் மாதிரி பல பச்சோந்திதனம் பண்ணுறதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சீமானும் பல நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் இல்லையா? பெரியார் ஆதரிச்சாரு, பெரியாரை எதிர்க்கிறாரு, அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, முக்கியமாக காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அது அதிமுகவுக்கு லாபமாக போய் சேர்ந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் பார்த்தோம், 11 பார்த்தோம். அவரும் பல நிலைப்பாடுகளை தாண்டி தானே வந்து. கண்டிப்பாக அவர் எந்த திமுகவை எதிர்க்கிறாரோ அந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர் எடுத்த 6.8% வாக்கு தான் காரணம். ஆனால் இன்னைக்கு அரசியல் கணக்கு வந்து கலைஞர் எதிர்ப்புங்கிறது இப்போ இருந்தது, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை, கருத்து குரல்களுக்கு இது தெரியல. நான் களம் என்னங்கிற அரசியலை பேசுகிறேன். கருத்து குரலைங்க பிரிசனராக பாஸ்டாக இருந்துக்கிட்டு அந்த சீமான் எடுத்து 6.8% ஓட்டும் ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டை பிரித்து இது ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு சீமானை உதவிட்டாருங்கிறாங்க. 6.8 ஜெயலலிதாட்ட இருக்கிறது வரை, கருணாநிதி அரசியல் பண்ணுறது வரை அது திமுக எதிர்ப்பு ஓட்டு
கருணாநிதி எதிர்ப்பு ஓட்டு. அதற்கு பிறகு எடப்பாடியின் சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக நம்போன்ற பறையர், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், மீனவர், தேவேந்திரர் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவனா சீமானை பார்த்து கன்ஷிராம் பாணியில, நிதிஷ்குமார் பாணியில வரக்கூடிய ஓட்டு. ஆனா சீமான் இந்த விழிப்புணர்வோட இந்த எண்ணத்தோட தான் போறாரா? இல்ல அவரு இயல்பா அவருக்கு அந்த தாளக்கடப்பாய் தற்காப்பை தர்மங்கிற அந்த உணர்வு ரத்தத்துல இருக்கு. அதுதான் அவரை காப்பாத்துது. அடுத்தபடியா அவர் 234 கேண்டிடேட் போட்டால் தான் அவர் ஒரு ஹோப்பை கொடுத்தது. இந்த மாதிரி அவர் 5வது முறையும் தனிச்சு நிப்போன்னு முதல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுமே சொன்னால் அவரோட இமேஜ் எங்கேயோ போயிருக்கும். இடையில சின்ன சர்க்கிள்கள், அந்த சர்க்கிள்கள்லாம் முடிஞ்சு தனிச்சு போட்டிங்கிறதுல அவர் தெளிவாக போகிறது அவருக்கு இமேஜை ஏற்றி விடுது. இந்த பிரிவு மக்களோட ஆதரவு அவருக்கு பெரிய அளவில் கிடைக்கும். இந்த பேட்டியில் நீங்கள் முதல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, வேற ஆப்ஷன் இல்லை சீமானுக்கு அப்படின்னு. வேற ஆப்ஷனுங்கிற லெவலில் சறுக்குனாருங்க நான் சொல்கிறேன். இது விக்கிரவாண்டியில் சறுக்குனார் நான் சொல்கிறேன். அதில் விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிவில் அவர் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டாரு. திருமாவளவனே எடப்பாடி ஒரு ஆப்ஷனை கருதும் போது சைனட் சாப்பிட்ற மாதிரின்னு சகோதரர் சொன்ன பிறகு அவர் இப்போ தெரிஞ்சிட்டாரா திருமாவளவன். அப்போ எடப்பாடி ஆப்ஷனுங்கிறது வந்து டாக்டர் ராமதாஸுக்கு மட்டுமே பயன்படும். டாக்டர் ராமதாஸுக்கு மட்டுமே பயன்படும், வேற யாருக்கும் பயன்படாது. பிடிச்சா வேல்முருகன். அவர் அதிமுக போனா அது பாமகவுக்கு லாபம், லாபம் லாபம் சீட்டு கன்வெர்ட் ஆகும். அதிமுகவுக்கும் லாபம், அதிமுகவுக்கும் லாபம். அதிமுக லாபமாங்கிறத எடப்பாடி தான் முடிவு பண்ணோம். வேற யாருக்கும் கூட்டணி வரலன்னா ராமதாஸ் வந்தா சேர்த்துக்குவார். அது இன்னும் கொஞ்சம் பலமா அவங்க கண்டிப்பா அந்த பகுதியில் திமுகவோட ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. அதனால தான் நீங்க பனைமரத்துப்படி ராஜேந்திரன் ஸ்டாலின் அமைச்சராக போட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்து குறைமைக்காக திரு ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.